வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் ஹாரர் மூவியை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுவாங்க. அவங்களுக்காண்டி இந்த வீடியோவில் ஒரு 5 தரமான ஹாரர் மூவியை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் பார்த்தீங்கன்னா தி நன் மூவி தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் கொரியன் ஆர்டி தான் எடுத்திருக்காரு. காஞ்சூரின் அனபல் படம் பார்த்துருப்பீங்க. அந்த சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இந்த படமும் இருக்குது. அந்த 2 படத்துக்கு முன்னாடி நடக்கிற ஸ்டோரி தான் இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, ஒரு பேயை பார்த்து நம்ம பயந்துட்டா நம்ம எங்கே போவோம்? ஒன்று கோயிலுக்கு போவோம், இல்லை சர்ச்சுக்கு போவோம், இல்லை கடவுள் எங்கே இருக்காரோ அங்கே தான் நம்ம போவோம். ஆனால் அந்த டீமன் இருக்கிறதே சர்ச்சில் தான். ரோமனியா அப்படிங்கிற ஊரில் ஒரு பழமையான சர்ச் ஒன்று இருக்குது. அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா மர்மமான முறையில் ஒரு சிஸ்டர் இறந்து போயிடுறாங்க. அந்த சிஸ்டரோட சடலத்தை பார்த்து நம்ம ஹீரோ பயந்துட்டு போய் பெரிய இடத்துக்கு தகவல் சொல்லிடுறாரு. அந்த பெரிய இடத்துல இருந்து ஒரு ஃபாதரையும் ட்ரைனிங்ல இருக்கிற ஒரு சிஸ்டரையும் அந்த சர்ச்சில் என்ன நடக்குது நீங்க பார்த்துடுவாங்க அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்புறாங்க. அந்த ஃபாதர், அந்த சிஸ்டர், நம்ம ஹீரோ, இவங்க 3 பேருமே அந்த சர்ச்சுக்குள்ள போறாங்க. அதுக்கப்புறமா டீமனோட அட்டகாசம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா என்னாச்சு, அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்துல இருந்து போன வருஷம் தான் செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் இல்லை. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டை பத்தி உங்ககிட்ட சொல்றேன். நீங்க இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா த்ரில்லிங்கா இருக்கும். தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். இனி கடவுளாலேயே முடியாது. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் பார்த்தீங்கன்னா தி ரிங் மூவி தான் இருக்குது. இந்த படத்தில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் அளவுக்கு தேர்ட் பார்ட் இருக்காது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டார்க்னஸ்ஸு, சவுண்ட் எஃபெக்ட்டு கொண்டு போன இதெல்லாம் பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். இந்த படத்தோட மெயினான ஸ்டோரி என்னென்னா, ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை யாரோ பார்த்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்க 7 நாள் சாக போகிறாங்க. ஒரு ட்ராப் மாதிரி. அந்த ட்ராப்லேருந்து எப்படி தப்பிச்சு வராங்க, அதுதான் இந்த படத்தோட மெயினான கான்செப்ட். தமிழ் டப்பில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நைட் டைமில் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கும். டீமனோட என்ட்ரி சீன்லாம் பங்கம் பண்ணியிருப்பாங்க. கிணத்துலேருந்து தான் டீமன் என்ட்ரி ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் எங்கே கிணற பார்த்தாலும் இந்த படத்தை பற்றி தான் உங்களுக்கு ஞாபகமாக வந்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக ஆர்ஆராக கொண்டு போயிருப்பாங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஈவில் டெட் படம் தான் இருக்குது. இந்த படத்தை பற்றி சின்ன வயசில் எல்லாரும் பேசியிருப்போம். இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஈவில் டெட் படத்தை நான் தனியாக பார்த்துருக்கேன்டா அப்படின்னு. ஆனால் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லைங்க. இந்த படத்தை தனியாக பார்க்க முடியாது. இந்த படம்லாம் பேய் படத்துக்கு மேலே இருக்கும். ஒவ்வொரு சீனும் கொடூரமாக பயங்கரமாக இருக்கும். பிளட் சீனுக்குலாம் அந்த படத்தில் பஞ்சமே இருக்காது. இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு பாட்டு வந்தது. அந்த பாட்டு சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த படத்தை ஒருவேளை நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நைட் டைமில் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க, இது மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு பேய் படத்தை நான் பார்த்ததே இல்லடா அப்படின்னு. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா தி காஞ்சூரிங் படம் தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் ஜேம்ஸ் வான் தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பார்ட்ஸும் உண்மையான சம்பவம் பற்றி தான் எடுத்திருப்பாங்க. ப்ரோ, ஒரு நல்ல பேய் படம் சொல்லுங்கள். அந்த பேய் படத்தை பார்த்து பயந்து கண்ணை மூடுற அளவுக்கு அந்த படம் இருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்தை பார்க்கும்போது கண்ணை மட்டும் இல்லை, முகத்தையும் மூடிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை பார்த்து தூக்கமே வராது. ஏன்னா இந்த படத்தில் சவுண்ட் எஃபெக்ட்டு, டீமன் வரிசையெல்லாம் பங்கம் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 1st பிளேஸில் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் அவுட் படம் தான் இருக்குது. இந்த படத்தை டேரக்டர் டேவிட் எஃப் சாண்ட்பர்க் தான் எடுத்திருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா நைட் டைமுக்கு ஒருத்தான படம் தான் இந்த லைட்ஸ் அவுட் படம். இந்த படத்தோட மெயினான கான்செப்ட் என்னன்னா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த ஃபேமிலியில் ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த 2 பசங்களோட அம்மாவுக்கு ஒரு ஆரலான டீமன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா. அந்த டீமன் ஃப்ரெண்டு யார் அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ண போய் ஃபேமிலியை மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த டீமன் கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் டயனா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் டீமனாக காமிச்சிருப்பாங்க. டீமன் வரிசையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். கண்ணை மூடி தான் பார்ப்போம். அந்த அளவுக்கு ஆரரா ஸ்கேரி மூமெண்ட்ஸாக அந்த படத்தில் இருக்கும். இந்த படத்தை பார்த்துட்டு நீங்கள் லைட் ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் இந்த படத்தை பற்றி ஞாபகம் வராமல் இருக்காது. ஏன்னா படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் ஃபுல்லாக வெறித்தனமாக இருக்கும். இந்த படமும் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நைட் டைமில் இந்த படத்தை பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற படத்தெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்தவங்களுக்கு எந்த படம் பார்க்கும்போது பயமாக இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.